இதர சாதியைச் சேர்ந்த நபர்கள் தினசரி படுகொலை செய்யப்படுகிறார்கள். பெண்கள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். இது எல்லாமே தினசரி செய்தியாக வந்து கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கையிலே ஏன் திடீரென தியாகியார் இமானுவேல் சேரன் அவருடைய சிலையை நிறுவுவதற்கான ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த வேண்டும்? பட்டியல் சமூக கோரிக்கையை நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்து கொண்டே இருக்கிறோம். நாம மட்டுமல்ல, நமது சமூகத்தை சேர்ந்த அனைத்து இயக்கங்களுமே பட்டியல் சமூக கோரிக்கையை முன்வைத்து போராடி கொண்டு இருக்கிறார்கள். இந்த தேர்தல் நேரத்திலே அந்த கோரிக்கை இன்னும் வலுவடைந்திருக்கிறது. நான் இந்த போராட்டத்துக்கு வரும்பொழுது ரொம்ப பயந்துகிட்டே வந்தேன். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேவேந்திரகுல வேளாளர் எழுச்சி இயக்கத்தை ஒரு அரசியலாவே யாரும் பார்க்கறது இல்ல, ஒரு ரெவடி கூட்டமா பார்க்கறது. இங்க உள்ள இளைஞர்கள்லாம் வந்து ஒரு அமைதியா உட்கார மாட்டாங்க, ஆய்வுன்னு சத்தம் போடுவாங்க, தலையில வந்து கொடியை கட்டிக்கிடுவாங்க, விசில் அடிப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உண்மையிலேயே ரொம்ப பெருமிதமா இருக்கு. பல்வேறு கூட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இவ்வளவு இளைஞர்களை எல்லாம் வந்து பார்க்க முடியாது. குறுகிய காலத்துல பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில இந்த கூட்டமானது கூட்டப்பட்டு இருக்கிறது. உறவுகளை, இளைஞர்களை, இந்த அமைதியாக இருப்பதற்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டம் முடியும் வரை இந்த கூட்டம் கலையாமல் இருக்க வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் அதுதான் மரியாதைக்குரிய களப்போராளி சுந்தர்ஜி அவர்களுக்கும் மக்கள் போராளி கண்ணபிரான் பாண்டியன் அவர்களுக்கும் நீங்கள் உண்மையான விசுவாசியாக இருப்பீர்கள். நீங்கள் இருப்பதனாலதான் இப்பொழுது அமர்ந்து இருக்கிறீர்கள். இது ஒரு முன்மாதிரியான முதல் கூட்டம் தான். எனக்கு நம்பிக்கை வந்து விட்டது. உறவுகளே, மக்கள் போராளி கண்ணபிரான் பாண்டியன் அவர்களை 5 மாதங்களுக்கு முன்பு சிறையிலிருந்து வெளியில் வரும் பொழுது சிறை வளாகத்துறையே கைது செய்கிறது காவல்துறை. அவர் ஒரு சாதாரண நபர் இல்ல, தேவேந்திரகுல மக்களினுடைய ஒரு தலைவர். ஒரு தலைவரைய சிறையில் இருந்து வெளியில் வரும் பொழுது சிறை வளாகத்திலேயே கைது செய்கிறார்கள் என்றால் இந்த அரசாங்கம் நம் தேவேந்திரகுல மக்களை, தேவேந்திரகுல இளைஞர்களை, தேவேந்திரகுல எழுச்சி இயக்கத்தினுடைய போர்ப்படை தளபதிகளை, இளைஞர்களை என்னவாக நினைக்கிறார்கள்? நாம சொல்றோம் நாங்க வீரமானவங்க, இந்த பகுதியில் எங்களை எதுவுமே பண்ண முடியாது, அறந்தாங்கில எங்களை எதுவுமே பண்ண முடியாது, தென் மாவட்டங்களில் எங்களை எதுவுமே பண்ண முடியாது. உண்மைதான். தேவேந்திரகுல மக்களை நேருக்கு நேராக எந்த சமூகத்தார்களாலும் எதிர்கொள்ள முடியாது என்பது உண்மை. ஆனால் நாம் எங்கே தோற்று போய் இருக்கிறோம்? இந்த அரசாங்கம் நமக்கானதாக இல்லை. இந்த அரசாங்கத்தை நமக்கு வேலை செய்ய வைக்க நம்மால் முடியவில்லை. ஆட்சி அதிகாரத்திலே நம்மளால் உட்கார முடியவில்லை. ஒரு சிறு உதவி என்றாலும் எவனையோ ஒருத்தனை நாட வேண்டி இருக்கிறது. உறவுகளை, ஒரு கூட்டம் நடத்தினா கூட எந்த கோரிக்கையை முன்வச்சு கூட்டம் நடத்தணும்னு ஆட்சியாளர்கள் தான் முடிவு பண்றான், காவல்துறை தான் முடிவு பண்ணுது, உளவு பிரிவு தான் முடிவு பண்ணுது. 5 மாசத்துக்கு முன்னாடி கைது செய்யப்பட்ட மக்கள் போராளி கண்ணபிரான் பாண்டியன் அவர்களுக்காக அவர் கைது செய்யப்பட்ட அடுத்த கணமே இது போன்று நாம் கூடியிருந்தோமானால் அவர் உள்ளுக்குள் போயிருப்பாரா, சிறை சென்று இருப்பாரா? எனக்கு
ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு. அவர் கைது செய்யப்படும் பொழுது சிறைக்குள்ள வந்து தண்டனைக்கு முன்னாடி சிறைக்குள்ள உள்ளவங்களை விசாரணை சிறைவாசினி சொல்லுவான். ஆனா நம்மாளு மக்கள் போராளி கண்ணபுரான் பாண்டியன் அவர்கள் வாழ்நாள் சிறைவாசியாக இருக்கிறார். இந்த தேவேந்திர குல உறவுகளுக்காக நாம் அவருக்கு என்ன செய்ய போகிறோம்? அவர் வெளியில வந்தோடனே அவரை சுத்தி போட்டோ எடுப்பதோ அவருக்கு மாலை விடுவதோ அல்ல, அவரை தொட்டால் நாம் திரள வேண்டும். இன்னொரு முறை அவர் மீது பொய் வழக்கு போட்டால் இந்த திருச்சி திணற வைக்க வேண்டும். உறவுகளே, அப்படி திருச்சியை திணறடிக்க வேண்டுமானால் நாம் இதுபோன்று பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் கூட வேண்டும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஆரம்பத்தில் கூட்டத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கும் போது ரொம்ப எரிச்சலாக இருந்தது. என்னடா இப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க, உட்கார மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு. பரவாயில்ல, களப்போராளி சுந்தர்ஜி அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து அவரை எப்படி பார்க்கிறா, அவர் கூட பேசினா நம்ம ரெவடி, அவர் கூட பேசினா வந்து நாம கொலை செய்வோம், இப்படித்தான் வச்சிருக்கான் அவரை. நான் வந்து சுந்தர்ஜி அவர் கூட பேசக்கூடாது, என்கிட்ட எழுதி வாங்குறான் போலீஸ். சுந்தர்ஜி அவர்கிட்ட நீங்க பேசினா கொலை பண்ணுவீங்க, கலைப்புலி ராஜா கிட்ட பேசினா கொலை பண்ணுவீங்க. என்ன அவங்க எல்லாம் என்ன தீவிரவாதிகளா? இல்ல அவர்களுடன் பேசக்கூடாது என ஏதாவது சட்டம் இருக்கிறதா? உறவுகளே, நாம் எவ்வாறெல்லாம் தோற்று போய் கொண்டிருக்கிறோம், ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வீரமுள்ள சமூகம், ஆனால் பல இடங்களிலே வேகமற்றவர்களாக இருக்கிறோம். ஒன்று மட்டும் இந்த பொது சமூகத்திற்கும் காவல்துறைக்கும் அரசாங்கத்திற்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதோ கூச்சல் போட்டுக் கொண்டிருந்த எம் சமூகத்தினுடைய இளைஞர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். ஆக அவர்கள் அமைதியாக இருக்க சொன்னால் இருப்பார்கள். இந்த அமைதிதான் இந்த அரசாங்கம் பயப்படும். நாம கூச்ச குழப்பம் மட்டும்லாம் பயப்படாது. ஆகவே உறவுகளை, தென் மாவட்டங்களில் தொடர்ந்து நம் சமூகத்தினுடைய கள போராளிகள், மரியாதைக்குரிய தோழர் சுந்தர்ஜி அவர்களை போன்று பல்வேறு தோழர்கள் தினம் தினம் பொய் வழக்குக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். வேறு சமூகத்தவர்களை அப்படி செய்ய முடியவில்லை. நாம் வீரமுள்ள சமூகத்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம், அது உண்மைதான். ஆனால் நம் மீது பொய் வழக்கு போடும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரியவில்லை. நம்மளிடம் உணர்வு இருக்கிறது, அந்த உணர்வை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிறோம். உணர்வுகள் இருக்க கண்டுதான் அமைதியாக இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். காவல்துறை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த இளைஞர் கூட்டம் எவ்வளவு அமைதியாக இருக்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. தோழர்களே, நாம வந்து அமைப்பா கட்டமைப்பா மாறணும். அப்படி மாறினா தான் நம்மளுடைய களப்போராளிகளை பாதுகாக்க முடியும். இன்னொரு முறை இந்த இயக்கத்தினுடைய தேவேந்திர குல வேளாளர் எழுச்சி இயக்கத்தினுடைய தலைவர் மக்கள் போராளி கண்ணபுரான் பாண்டியன் அவர்கள் மீது பொய் வழக்கு போட்டால் இந்த திருச்சி திணற வேண்டும், தமிழகம் திணற வேண்டும், தென் மாவட்டங்கள் திணற வேண்டும். நாம் அதற்கான கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டும். கட்டமைப்புகளை எப்படி உருவாக்குவது? இது போன்ற 1000 கூட்டங்கள் போடுவதனாலும் 1000 கருத்தரங்கள் நடத்துவதனாலும் அரசியலை நாம் தெரிந்து கொள்வதனால் மட்டுமே அதை உருவாக்க முடியும். இந்த கூட்டம் நடத்துவதற்கு பல்வேறு விஷயங்களை விட்டுக் கொடுத்து பல்வேறு நெருக்கடிகளுக்கு ஆளாகி அப்படித்தான் நடத்தி இருப்பார்கள் என்பதை நான் உணர்கிறேன். ஏனென்றால் காவல்துறை ஒன்றை சொல்லி இருக்கும், நீங்கள் இந்த கோரிக்கை தான் வைக்க வேண்டும், நீங்கள் இதனைத்தான் பேச வேண்டும், நீங்கள் இத்தனை பேரைத்தான் கூட்டி வர வேண்டும், இப்படியெல்லாம் பல நிபந்தனைகளை போட்டு இருப்பார்கள். இந்த மேடை கூட போடுவதற்கு இன்று மதியம் 2 மணிக்கு மேல் தான் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். ஆக நாம எந்த அளவுக்கு நம்மளை இந்த அரசாங்கம் வச்சிருக்கு அப்படிங்கிறத நாம உணர்ந்துக்கிறோம்.
அப்ப நம்மளை கண்ட அந்த அரசாங்கத்துக்கு பயம் இல்லை, பயம் இருக்கு, நம்மளுடைய வீரத்தின் மீது பயம் இருக்கு. அந்த பயம் இருப்பதனால்தான் நம்மளை விழிப்புணர்வு பெறாம நம்மளை பிரிச்சு வச்சிருக்காங்க, அரசியலா பிரிச்சு வச்சிருக்காங்க. அரசியலை தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகவும் நம்மளை பிளவுபடுத்தி வைக்கிறார்கள். களப்போராளிகள் யாரையும் வெளிப்படையாக நடமாட விடுவதில்லை. தோழர் சுந்தர்ஜி அவர்களை வெளிப்படையாக நடமாட விட்டு இருந்தால் இங்கு இருக்கிற கூட்டம் அந்த ரோடு எண்டு வரை இருந்திருக்கும். ஆனால் விடவில்லை. ஆகவே நீங்கள் அனைவரும் இது போன்று ஒத்துழைப்பு கொடுக்கும் பொழுது எல்லாமே மாறும். இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன்.